ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பழைய உடன்படிக்கையினுடைய தீர்க்கதரிசியாக ஏசாயா நம்முடைய நாளை தீர்க்கமாய் பார்த்திருக்காரு பாருங்க. தீர்க்கன் ஏசாயா கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய நம்மை அவர் தரிசனமாய் பார்த்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாசிங்க பார்ப்போம். நல்ல கவனிங்களேன். கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டது பாருங்க. கர்த்தருடைய ஆலயம் எங்க இருக்குமா அப்படின்னா பர்வதங்களின் கொடுமுடியில், அதாவது சிகரத்தில் ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜாதிகளும் அந்த மலைக்கு என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். இப்படிதான் இருக்கணும். பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, இப்படிப்பட்ட ஸ்தல சபைகள் எல்லாம் இந்த வாக்கியம் அப்படியே நமக்கு நிறைவேறணும். போவோம் வாருங்க, நமக்கு தேவன் ஒரு தேவாலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு திரளான ஜனங்கள், திரள் ஜாதியான ஜனங்கள் எல்லாரும் எங்க வரணும் அப்படின்னா இங்க வரணும். தேவனுடைய சீயோன் அங்க வாசிக்கிறோம் பாருங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவர் பாதைகளில் நடப்போம். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்பாடாக இருக்கும். சீயோன் அப்படின்னா அங்க கர்த்தருடைய வசனம் என்னவா இருக்கணும் அப்படின்னா வெளிச்சமாய், வெளிப்பாடாய், ரெவலேஷனா இருக்கணும், வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அப்ப அது சீயோன் அப்படிங்கிறதுக்கு என்ன நிரூபணம் என்றால், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அங்க போதக சிக்ஷை இருக்கும். சபையில அங்க என்ன இருக்கணும் அப்படின்னா போதக சிக்ஷை இருக்கணும். கர்த்தருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும். அப்பொழுது ஜனங்களை என்ன செய்வார்கள்? தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. நல்ல வார்த்தை. இப்ப இந்த வசனத்துல கர்த்தருடைய ஆலயம் அல்லது சீயோன், நான் சீயோனுடைய சபை, நம்மளுடைய சபை. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா சீயோன் தேவாலயம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சீயோன் சபை, சீயோன் தேவாலயம், எஸ் பேர் வச்சுக்கிறாங்க, ரைட்டு. இப்ப நாம கிறிஸ்துவ ஐக்கிய சபை ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை அப்படின்னு வச்சிருக்கோம். இது ஆவியின்படி என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு சீயோன் குமாரத்திகளாகவும் சீயோனாகவும் இருக்கணும். பரம எருசலேமுக்குரியதான ஒரு சபையாய் இருக்கணும் அப்படின்னா அதுல எவ்வளவோ பைபிள்ல சொல்லப்பட்டு சீயோனினுடைய அடையாளங்கள் வேதத்துல நிறைய இருக்கு. அதுல ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா ஜனங்கள் யுத்தத்தை என்ன செய்ய மாட்டார்கள்? கற்க மாட்டார்கள். எப்படிங்க அப்படின்னா என்ன? யுத்தத்தை கற்பது இல்லைன்னு என்ன அர்த்தம்? புரியலையா? சண்டை செய்ய மாட்டார்கள். சில வீடெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா யுத்தமா இருக்கும், கலகமா இருக்கும், சண்டை, வாக்குவாதம், அடிதடி, வீடு வீடாவே இருக்க ரணகலமா இருக்கும். இப்ப வேற என்ன சொல்லுது? ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அப்படின்னா நான் என்ன சொன்ன வசனத்தை எப்படி வாசிக்கிறேன் அப்படின்னா புருஷனுக்கு விரோதமாய் மனைவியோ, மனைவிக்கு விரோதமாய் புருஷனோ, அல்லது மாமிக்கு விரோதமாய் மருமகளோ, மருமகளுக்கு விரோதமாய் மாமியோ என்ன செய்வதில்லை அப்படின்னா இனி யுத்தத்தை கற்பதில்லை. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு காலத்துல என்ன பட்டயம்னா இங்க பட்டயம் போட்டிருக்கு. இங்க உள்ள பட்டயம் என்ன அப்படின்னா நாவுதான் பட்டயம். புருஷனுக்கு எதிராக பட்டயம் அப்படின்னா கை. புருஷனுடைய பட்டயம் கை, மனைவிக்கு பட்டயம் எது? நாவு. ஒருத்தருக்கு கை நீளம், இன்னொருத்தருக்கு யார் நீளம்? வாய் நீளம். ஒருத்தருக்கு வாய் நீளம், ஒருத்தருக்கு கை நீளம். பேசி வாங்கி கட்டிக்கிறது.
பேசி பேசி வாங்கி கட்டிக்கிறது, அடியும் வாங்கிக்கிறது, பதிலுக்கு பதில் பேசுறது. அருமையானவர்களே, இது நீண்ட நாட்களாய் ஒரு குடும்பம் அப்படி இருக்குமானால் என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர்கள் இன்னும் என்ன செய்யல? சீஷர்கள் ஆகலன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் நீங்க வந்திருக்கலாம், ஏதோ 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ளாக இப்படி இருக்கீங்கன்னா ரைட். 1 வருஷம் 2 வருஷமா வச்சுங்களேன், அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து இந்த சபைக்கு நீங்க கேள்விப்பட்டு நீங்க உள்ளார வந்திருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் நீங்க சண்டை யுத்தம்லாம் இருக்கலாம். இப்போ நீங்க 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சா? ரைட். ஒரு குழந்தை எழுந்திருச்சு நடக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். ரைட், 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு பிறகும் இன்னும் கணவன் மனைவி யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்களானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர்கள் விசுவாசிகள், பிலீவர்ஸ். they are not disciples. அவர்கள் சீஷர்கள் அல்ல. அவர்கள் பெலனை மறுதலித்தவர்கள், அவர்கள் வேஷதாரிகள். முடிச்சிருக்கணும் எல்லாம். இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை, அவ்வளவுதான். முற்காலத்தில் சண்டை போட்டிருக்கலாம், பட்டயத்தை எடுத்திருக்கலாம், கை நீட்டிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். கிடைச்சதை எடுத்து அடிக்கிறவங்களா இருக்காங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கையை உயர்த்திடாதீங்க. கடைசியா உங்க குடும்பத்தில் நடந்த யுத்தம் எப்போது? கடைசியா புருஷன் மனைவிக்குள்ள யுத்தம் நடந்தது, சண்டை நடந்தது எப்போது அப்படின்னா, நல்ல சாட்சி என்னவா இருக்கணும் அப்படின்னா, நல்ல சாட்சி எப்படி இருக்கணும்னா, 2024 2024ன்னா 2020 22 16 18 அப்படின்னு என்ன இருக்கும்? அது இப்போ ஒரு நல்ல சாட்சி. எத்தனை வருஷம்னே தெரியல பிரதர், ரொம்ப நாளாச்சு, மறந்துட்டேன் எல்லாம் இல்லை அப்படிங்கிற சாட்சிக்கும், ஏன் பிரதர் நேத்து நைட்டு காலையில கிளம்பி வர்றப்ப இன்னும் பாதி நைட்டு போய் ஆஃப் ஷிஃப்ட் தான் முடிஞ்சிருக்கு, அப்புறம் இருக்கு பாதி நைட்டு, அப்புறம் பாதி போய் மிச்சம் மீதியில நாளைக்கு இருக்குன்னா, அவர்கள் ஆவிக்குரிய வளர இன்னும் வளரலன்னு அர்த்தம். இன்னும் வளரல. அவர்கள் புட்டிப்பால் குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் குழந்தைகளா இருக்கிறார்கள். யாரெல்லாம் குழந்தையா இருக்கிறார்களோ அவதான் வாக்குவாதம், சண்டை. ஓ கொரிந்தியரே, உங்களுக்குள் வாக்குவாதமும் பேதமும் சண்டைகளும் இருக்கிறபடினால உங்களுக்கு நான் பால் உணவை தான் நான் கொடுக்கிறேன். நீ இன்னும் புட்டிப்பால் குடிக்கிற, நீ குழந்தை, நீ மாம்சத்தின் பிரகாரம் நீ நடக்கிற அப்படின்னு கொரிந்தியர்களை பார்த்து சொன்னார். அப்ப கொரிந்தியர்கள் பால் உணவு, புட்டிப்பால் குடிக்கிற குழந்தைகள். அவர்கள் வாக்குவாதம், சண்டை, கோபம் இருந்துகிட்டே இருக்கும், அடிதடி இருக்கும். பிரியமானவர்களை, நான் வளரணும். யுத்தத்தை இனி நான் கற்பதில்லை. நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு துர்மாதிரியை நடத்திட வேண்டாம். சாட்சியை நாம் பிள்ளைகளுக்கு நான் காண்பிக்கணும். சங்கீதம் 31வது சங்கீதம், சங்கீதம் 31வது சங்கீதம் வாசிங்க. 19வது வசனம் 20வது வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. 19 20. உமக்கு பயந்தவர்களுக்கும் அந்த வசனத்தை நான் சுருக்கவே சொல்றேனே. ஆண்டவருக்கு பயந்தவங்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை சாதாரண நன்மையா, பெரிய நன்மையா? பெரிய நன்மை. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னா, கீழே 20 இருக்கு பாருங்க அந்த நன்மை. படிங்க. எங்க இதுல ஒரு வார்த்தை தெரியுதா? எதுக்கு மறைக்கிறார் சொல்லுவாமோ? எதுக்கு விளக்குகிறார்? நாவுகளின் சண்டைக்கு அவர்களை என்ன செய்து விலக்கி எங்க ஒளிச்சு வச்சு பாதுகாக்கிறார் சொல்லுவாமோ? அவருடைய கூடாரத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய நிழலில் வைத்து மறைக்கிறார். அதாவது, நீ என்னுடையவன், நான் ஆண்டவரே என்ன சண்டை போட விட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு பயப்படுறேன், நான் சண்டை பண்ணக்கூடாது, வீட்டில் சண்டை பண்ணக்கூடாது. பிள்ளைகளிடத்துல சிலர்லாம் வளர்ந்த பிள்ளைகள்கிட்ட சண்டை பண்றாங்க, வளர்ந்த பிள்ளைகளிடத்தில் யுத்தம் பண்றாங்க. சிலர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சண்டை பண்றாங்க.
பக்கத்துல வீட்டுல பக்கத்துல அதெல்லாம் ஒழிச்சிடணும். அதெல்லாம் ஆண்டவரே, தகப்பனே, நான் உமக்கு பயப்படுறேன், நான் பயப்படுறேன், எனக்கு ஒரு நன்மையை உண்டு பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்னை அந்த நாவின் சண்டைக்கு என்னை விளக்கிடுங்க, உங்களுடைய கூடாரத்துல வச்சு என்னை ஒழிச்சு பாதுகாத்துக்கலுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என்னை சண்டை போட விட்டுறாதீங்க, உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய கூடாரத்தில், உங்களுடைய நிழலில் வச்சு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதறல் இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும். தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டார்னா, என்ன வாய் பேசினாலும் சரி, என்ன புருஷன் பேசினாலும் பண்ணாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாவுகளின் சண்டைக்கு உங்களை விளக்குவார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்ல முடியுமா? இதான் நன்மை. இன்னைக்கு உலகத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன பெரிய நன்மை அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு காஸ்பல் என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, நீ கர்த்தருக்கு நீ பயப்படு, தேவன் உனக்கு கொண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை என்ன நன்மை தெரியுமா? இதை பாரு, இதை நீ சோதரிப்ப, அதை சோதரிப்ப, இதை சோதரிப்பன்னு சொல்லிட்டு உலகத்துக்குரிய செழிப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயந்தவனுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிய நன்மை என்னன்னா, எதுல இருந்து விளக்குற? நாவுகளின் சண்டைக்கு. காசு பணம் இருந்த என்ன, எஸ்டேட் இருந்த என்ன, பங்களா இருந்த என்ன, சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. அப்ப பெரிய நன்மை அப்படின்னா நாவுகளின் சண்டைக்கு நம்மளை என்ன செய்யறது? தேவன் விளக்குறது. அப்ப ஏன் என்ன விளக்கல? ஏன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வச்சு என்ன நீங்க விளக்கல அப்படின்னா, மகளே நீ எனக்கு பயப்பில்ல, மகனே நீ எனக்கு பயப்பில்ல, நீ எனக்கு பயந்துரு, என்னிடத்துல நீ விண்ணப்பி, நான் உன்னை மறைத்து ஒளித்து உன்னை பாதுகாக்கிறேன் பார். நமக்கு தூரமா இருப்பதா? சண்டை போடுறதெல்லாம் நமக்கு தூரமா இருக்கணும். நாம் இங்கே வாசிக்கிறோம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். சகோதரிகள் கொஞ்சம் கவனிங்க. நான் ஏற்கனவே இங்கே காமிச்சிருக்கேன்னு என்னன்னு தெரியல, திரும்ப வசனங்களை. சிலர்லாம் புதுதாய் வந்திருப்பீங்க, சபைக்கு புதிதாய் வந்திருக்க கூட, அதனால் திரும்ப இந்த வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எந்த அளவுக்கு வேதம் நமக்கு சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம். யாராவது ஒரு சகோதரி படிங்க பார்ப்போம். பைபிள்ல இவ்வளவு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 19:13 வசனம் படிங்க. தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சரி, 21ஆம் அதிகாரம் 21:9 வசனம். கர்த்தருக்கு விரோதமான 21ஆம் அதிகாரம் 9 வசனம். ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். சண்டைக்காரி. என்ன காரி? சண்டைக்காரி. அடுத்தது 19ஆம் வசனம். சண்டையும் கோபக்காரியுமான ஸ்ரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். ஓகே, 24ஆம் அதிகாரம் 24 இல்ல, எஸ் 25, 24, 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சண்டைக்காரையோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. என்னது? அடைமழை நாளில் இந்த மழைக்கு பேர் என்ன மழை? இது என்ன மழை? அடைமழை. என்ன செஞ்சுட்டே இருக்கு சொல்லுங்க பாப்போம். கான்ஸ்டன்ட் டிப்பிங். சதா சொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க. சதா சொட்டிக்கிட்டே இருக்கும். சம்மர்ல ஒரு மழை வரும் தெரியுங்களா? கோடை மழை. அது எப்படி வரும்? அதனால சொன்ன யாரோ ஒருத்தரும் சட 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 சடன்னு வரும். எப்படி வரும்? நல்லது, ஐ டேக் இட். நான் வேற எங்கேயாவது சொன்னா கூட சொல்லிக்கிறேன். அது கோடை மழை. என்ன மழை? சட 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 பட்ட 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 பட்டன்னு வரும். அதாவது பரவாயில்ல. என்னது? அவன் சிரிக்கிறான் பாருங்க. அதாவது என்னது? பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஒரு சம்மர்ல என்ன செய்யும்? தட தட தடன்னு அடிச்சுட்டு போயிடும். ரைட்டு. ஆனா இது எப்படி சொல்லுங்க அப்போ? நையி 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 நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் சொல்லுது பாருங்க.
அடைமழை நாளில் ஓயாம ஒழுவிட்டு இருக்கு பாருங்க, ஓயாம ஒழுது பாருங்க, ஓயாத ஒழுக்கும் சரி, சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். சதா நச்சரிச்சு, ஓயாத நச்சரிப்பு. பைபிள்ல நிறைய வகை வகையான ஸ்திரீகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வகை வகையான ஸ்திரீகள். நச்சரிக்கிற மனைவி, நச்சரிப்பான மனைவி அப்படின்னா ராக்கேல். என்னங்க ராக்கேல் என்ன செய்வா சொல்லுங்க பார்ப்போம். தந்தை கூடம் இல்லாவிட்டால் சாகிறேன். அப்புறம் என்ன என்ன சொல்லுவா? அது எப்படி இல்லை, நான் சொல்றேன். இங்க பிள்ளை கூட சாகுறல, இல்ல பிள்ளை கூட பிள்ளை கொடு பிள்ளை கொடு பிள்ளை கொடு, சதா நெய்யி 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 நெய்யி, ஓயாத ஒழுக்கு. எங்க இருந்தாலும் ஒழுக்கும், ஒழுகிட்டே இருக்கும். அது கிச்சன்ல ஒழுகும், டைனிங் டேபிள்ல ஒழுகும், டூ வீலர்ல போனா ஒழுகும், படுத்திருந்தா ஒழுகும், ஒழுகிட்டே இருக்கும். அது நச்ச தாங்க முடியாது. பிள்ளைதான்ட்டு இல்லை, இன்னும் ஃப்ரிட்ஜ் வாங்கல, இன்னும் இன்னும் வீடை கட்டி கொடுக்கல, இன்னும் எனக்கு இதை வாங்கி கொடுக்கல, இன்னும் இதை செஞ்சு கொடுக்கல, அதை செஞ்சு கொடுக்கல, நெய் 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 நெய்ன்னு அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணுங்க. அருமையான உள்ளே அப்படி இருக்கக்கூடாதான். அண்ணாள்னு ஒருத்தி, ரெண்டு ஸ்திரீகள் பைபிள்ல இருக்கு பாருங்க. பைபிள்ல எப்பொழுதுமே சில இதெல்லாம் பேரா இருக்கும். ராக்கேலுக்கு பிள்ளை இல்லை, அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. ஒருத்தி நெய் நெய் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா, யாரு? ராக்கேல். அண்ணாள் என்ன செய்யல சொல்லுங்க பாப்போம். யார்கிட்ட நச்சரிக்கல? அவ யார்கிட்ட போனா? சவுண்டா? நான் உம்மிடத்துல என்னுடைய விண்ணப்பத்தை, என்னுடைய வேண்டுகோளை, என்னுடைய அழுகை உம்முடைய சமூகத்துல சொல்லுவேனே தவிர என் புருஷனை நச்சரிக்க மாட்டேன். எஸ், புருஷன்ட்ட நச்சரிக்கவே இல்லை. ஏதா ஒண்ணுன்னா அழுவா, ஏதா செய்வாளே ஒழிய கர்த்தரிடத்துல போய் என்ன செய்வா சொல்லுவாளுக்கு புருஷன் நெய் நெய்ன்னு நச்சரிக்க மாட்டான். சோ அருமையான சகோதரிகளே, நச்சரிக்கிற மனைவியா இருக்க வேண்டாம். நச்சரிக்கிற மனைவி தோ அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சரி, சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. இவர்களுக்கெல்லாம் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓயாமல் நச்சரிக்கிற மனைவிக்கு பேர் என்ன வேதம் சொல்லுதுன்னா சண்டைக்காரி. சரியா செய்யல போல வரலன்னா சண்டை வந்துடும். சண்டையில தான் முடியாது. அப்படி இருக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கணவர் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யல, உங்களுடைய காரியங்களை என்ன செய்யல, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கல அப்படின்னா அன்னாலை போல கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், புருஷரிடத்தில் யுத்தம் பண்ணாதீர்கள். ஆமென். சவுண்டே இல்லையே. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? எதுக்கு ஆமென் சொன்னீங்க? எதை விசுவாசித்து ஆமென் சொன்னீங்க? என் புருஷனிடத்துல என்ன செய்ய மாட்டேன், நச்சரிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா தேவனிடத்துல தான். யாரை போல? அண்ணாளை போல. யாரை போல நச்சரிக்க மாட்டேன்? பக்கத்துல எல்லாம் புருஷர்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இது ஒரு பாடம், எங்க வீட்டுக்காரெல்லாம் வச்சுக்கிட்டு இது ஒரு பாடம் எடுக்கிறீங்க. ஓகே, எஸ். இந்த சகோதரியை கூட ஒத்துக்கலாங்க. முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல கோடை மழை, இடி மின்னல். என்னது? இடி மின்னலும் கூட இப்பொழுது என்ன வரப்போகிறது? இப்ப மழை பெய்ய போகிறதுங்கிறதான சகோதரிகளும் இருக்காங்க. அடைமழை ஓயாத ஒழுக்கு உள்ள சகோதரிகளும் இருக்காங்க. இன்னொரு டைப் இருக்கு பாருங்களேன், இது பயங்கரம். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 9. இது அதோட டேஞ்சர். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மார்க் 9 வாசிக்கிறோம். 17ஆம் வசனம். மார்க் 9:17 வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அதாவது இங்க ஒரு ஆவி போட்டிருக்கு பாருங்க. என்ன ஆவி சொல்லுங்க பாப்போம். ஊமையான ஆவி. அந்த ஊமை பிசாசு. என்ன பிசாசு? ஊமை பிசாசு. ஆனா என்ன கடிக்கும் பாருங்களேன். கீழே 18ஆம் வசனம். அது அப்பொழுது நுரை தள்ளி எதை கடித்து? எதை கடிச்சு? பல்லை கடித்து. என்ன பாக்குறீங்களா? என்ன கடிக்கிறது? உள்ள கடிச்சுக்கிட்டு வாயை என்ன செய்யறதே இல்லை. சொல்லுங்க, வாயை திறக்கிறது இல்லை. என்ன பிசாசு இது? அதாவது சில புருஷர்கள் சொல்லுவாங்க,
ஒண்ணு வாயை திறந்து ஏதாவது என்ன செஞ்சிடு, சொல்லிடு. நெட்டையோ குட்டையோ சொல்லிடு. நீ அடைமழையோ இல்ல கோடை மழையோ இடிச்சு தட்டார் புட்டார்னு சொன்னாலும் சரி, நீ ஒழுகுனாலும் சரி, ஏதோ வாயை திறந்து சொல்லு. இப்படியே இப்படி இருந்தா என்ன அர்த்தம், என்ன நீ யோசிக்கிற சொல்லு அப்படின்னா, அப்ப யார் ஃபார் பெட்டர் சொல்லுங்க? அடைமழை கோடை மழை எல்லாம் பெட்டர். எதுதான் ஒர்ஸ்ட்? இது என்ன செஞ்சுட்டே இருக்கிற சொல்லுங்க அப்போ? பல்ல கடிச்சுக்கிட்டு ஊமத்தனமா உட்கார்ந்துக்கிட்டு வாயை திறக்காம, இது பயங்கர டேஞ்சர். இப்படியும் என்ன இருக்கிறாங்க சகோதரிகள் இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்க. எதுவும் பேச மாட்டாங்க. சாப்பாடு வரும், சாப்பாடு வச்சிருவாங்க, பேச்சு இருக்காது, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா என்ன என்ன மட்டும் செய்ய மாட்டாங்க சொல்லுங்க? வாயை திறந்து பேச மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இதெல்லாம் இதெல்லாம் என்னுடைய மாம்சத்துல இருக்கு, இவ்வளவு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, இது ஒரு பிசாசு. இது நான் இது ஊமை பிசாசுன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு பேர் ஆங்கார பிசாசு. என்ன பிசாசு? ஆங்காரம், ஆங்கார பேய், ஆங்கார பேய். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இனம் கண்டு, ஆண்டவரே எனக்கு இந்த ஆங்காரம் கூடாது, இவ்வளவு கோபம் கூடாது, இவ்வளவு சண்டை பிடிக்க கூடாது, இவ்வளவு நான் சண்டை செய்யாம ஆண்டவரே உமக்கு நான் பயப்படட்டும், பரிசுத்த ஆவியை தாங்க, என் புருஷனை நான் கனம் பண்ணட்டும், சண்டை போடுற ஆவியிலேருந்து என்னை எடுத்துருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சின்சியரா ஜெபம் பண்ணு. தேவன் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஆவியிலேருந்து மாம்சத்திலேருந்து எடுத்து சுத்திகரிச்சிருவார். ஓகே, புருஷர்களுக்கு இப்பதான் இந்த சைடு வரணும். ஒன்னு தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். வேதம் சரியா தான் எழுதி வச்சிருக்கு. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாராவது ஒரு புருஷர் வாசிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? அன்றியும் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நிப்பாட்டிங்க. எதுவும் இருக்கக்கூடாது, கோபமும் இருக்கக்கூடாது, தர்க்கம் வாக்குவாதம் சண்டை இருக்கக்கூடாது. இல்லாமல் என்னவா? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. எப்படிப்பட்ட கைகள்? இப்ப பரிசுத்தமான கைகளை எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் புருஷர்களாகிய நமக்கு எது பரிசுத்தமான கைகள் சொல்ற பாருங்க. பைபிள்ல நிறைய இடங்கள்ல பரிசுத்தமான கைகள் இருக்கலாம். ஆனால் இந்த காரியத்துல எது பரிசுத்தமான கைகள், எதுவும் இல்லாத கைகள் பரிசுத்தமான கைகள். கோபம், தர்க்கம், வாக்குவாதம், மனைவிய விரல் நீட்டுதல், பாயிண்டிங் ஃபிங்கர், வாயில நிபச்சொல், வாயில வர்றது நிபச்சொல், விரல் நீட்டுதல் அல்லது கோபம், தகாத வார்த்தைகளை பேசுறது, இப்படிப்பட்டவர்களுடைய காரியம் அவர்கள் கையை உயர்த்தி ஜெபம் பண்றதுக்கு அவர்களுக்கு தகுதியே கிடையாது. தகுதி இழந்துடுறாங்க. நாம ஜெபம் பண்ணாம ஒரு கிருபையை கூட நாம் பரத்திலிருந்து நாம் இறக்கவே முடியாது. ஒரு நன்மை, ஒரு ஈவு, ஒரு நன்மை, ஒரு ஆவிக்குரிய எந்த வரங்களையும் பரத்திலிருந்து நாம் இறக்க முடியாது. இயேசுவே அப்படின்னு கையை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணாதான் இறக்கும். தேவனுடைய இறக்க ஜெபம் பண்ணாம பெற முடியாது. அப்ப அந்த கையை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம கைகள் பரிசுத்த கைகளா இருக்கணும் அப்படின்னா, விசேஷமாய் யார்கிட்ட எங்க முதல்ல தொடங்கணும் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்துல புருஷர்கள தொடங்கணும். தர்க்கம், சண்டை, வாக்குவாதம் தூரமா இருப்பதா? தூரமா இருக்கணும். விரல் நீட்டுதல் இருக்கக்கூடாது, நிபச்சொல் இருக்கக்கூடாது. சிலர்லாம் வாயில நிபச்சொல் இருக்கு, மரியாதை இல்லாத வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் அந்தரங்கத்துக்குள்ளார. ஒரு கணவர் ஒரு சகோதரி இடத்துல அழுகுறாங்க. நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க பிரதர். எப்படி பிரதருக்கு தெரியும்னு கேட்பாங்க. எப்படி பிரதருக்கு தெரிய வந்துச்சு? அதனால நீங்க வச்சுங்க பிரதர். என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை சொல்லி என்னை திட்டுறாரு. கொடுமை. ஆனா ஜெபம், ஐக்கியம், இவருக்கு எந்த ஒர்க்கும் ஒப்படைச்சிடாதீங்கன்ட்டு.
இவர் இப்படிப்பட்ட மனைவியை நிபச்சலோடு பேசுகிறவர். அந்த சர்ச்சை விட்டுருங்க, எங்க நான் சொன்னேங்க, இங்கேயும் சொல்றேன். எங்க யாராவது நிபச்சொல் பேசுகிற எந்த ஒரு சகோதரனும் தன் மனைவியையோ வெளியிலையோ யார்ட்டையோ தன்னுடைய கைகள் அசுசிப்பட்டவர்கள் இங்க எதையுமே தொடக்கூடாது. எதை தொடக்கூடாது? பிஎஸ்எஸ்என் தொடக்கூடாது, சமையல் தொடக்கூடாது. சாபம், கர்ஸ், தட் இஸ் டிஃபைல்மெண்ட். அது அசுசிப்படுதல்னு அர்த்தம். ஒரு வார்த்தை எங்கேயாவது உலகத்தெல்லாம் தொட்டுட்டு உலக பிரகாரமா பேசிட்டு, இதை விட இன்னும் கொடுமையானதெல்லாம் இருக்கு. மனைவியை கை நீட்டுகிறவர்கள், மனைவியை கை நீட்டுகிற புருஷர்கள் தூரமாய் இருப்பதாக, தூரமாய். அப்படிப்பட்ட புருஷர்கள் ஒண்ணு மனம் திரும்பணும், இல்லைன்னா சபை விட்டு தேவன் வெளியில எடுத்துடணும். மனைவி இப்பொழுதே ஜெபம் பண்றேன், கர்த்தாவே சபை மனைவியை அடிக்கிற புருஷன் மனம் திரும்பணும், இல்ல அப்படின்னா சபையிலிருந்து நீங்க வெளியில கொண்டு போயிடுங்க. எஸ், மனைவியை கை நீட்டுகிறவர்கள், அடிக்கிறவர்கள் வீரத்தை எதுல காமிக்கிறாங்க? வீரத்தை போய் ஒரு பலவீனமான பாண்டத்துக்கிட்ட போய் வீரத்தை பிசாசிட்ட காமிக்க வேண்டிய மனுஷன் மனைவிட்ட காமிக்கிறாங்க. மனைவி கை நீட்டுறாங்க. சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையேன்று பைபிள்ல. தன்னுடைய மனைவியானோர் தன்னுடைய சொந்த சரீரம், அதை காயப்படுத்தலாமா? அதை அடிக்கலாமா? பைபிள்ல 2 இடத்துல தங்களுடைய சொந்த சரீரத்தை காயப்படுத்தினவர்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா? ஒண்ணு, கதரேனர் பகுதியில் ஜீசஸ் போட்ல இருந்து இறங்கி போறப்ப அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன் என்ன செய்வான்? சொல்லுங்க ஆகும். என்ன செய்வான்? கற்களினால் தன்னுடைய சரீரத்தை என்ன செய்வான்? கிழிச்சுக்குவான். அவன் யாரவன்? பிசாசு பிடிச்சவன். அப்ப பிசாசு பிடிச்சவன் தன்னுடைய சரீரத்தை கிழிச்சுக்குவான். ஓகே. இன்னொரு இடத்துல பாகாலுடைய 400 தீர்க்கதரிசிகள் வானத்திலேருந்து அக்கினி வரலன்னு சொன்ன சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணி கத்திகளினால் என்ன செய்வாங்க? தங்களுடைய சரீரத்தை கிழிச்சு ரத்தம் வடி மட்டும் கத்துவாங்க பாகால்கிட்ட, அக்கினி அக்கினின்னு. நாம் ரெண்டு வேத பகுதியில் பார்க்கிறோம். தங்களுடைய சொந்த சரீரத்தை காயப்படுத்துகிறவன் யார் அப்படின்னா, ஒன்னு விக்கிரக ஆராதனைக்காரன், இன்னொரு மனுஷன் யாரு அப்படின்னா பிசாசு பிடிச்சவன். பிசாசு பிடிச்சவனும் விக்கிரக ஆராதனை பண்றவன் வேணும்னா என்ன செஞ்சுட்டு போட்டோம்? சரீரத்தை, தன்னுடைய சொந்த சரீரமாகிய மனைவியை காயப்படுத்திட்டோம். இவரெல்லாம் எங்க இருக்கணும் அப்படின்னா, மனைவியை அடிக்கிறவர்கள் விக்கிரக ஆராதனை. எங்கேயாவது ஒரு கோயில்ல போய் உட்காந்துட்டு பஜனை பாடணும். இங்க அல்லேலியா எல்லாம் பாடக்கூடாது. மனைவியை அடிக்கிற புருஷர்கள் ஏதாவது ஒரு விக்கிரக கோயில்ல போய் உட்காந்து பஜனை பாடலாமே தவிர, இங்க என்ன செய்யக்கூடாதுன்னா கர்த்தருடைய பாடல் பாடக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் எங்கேயும் கை வைக்க கூடாது. டிஃபைல்மெண்ட், தட் இஸ் வெரி சீரியஸ். சொந்த சரீரத்தை காயப்படுத்துகிறவர்கள், டிமானிக் பர்சன், விக்கிரக ஆராதனைக்காரன், பேய் பிடிச்சவர்கள் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். ஆண்டவரே, நாம் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தம், கைகள் பரிசுத்தம், அப்பதான் பரிசுத்தம். நாம் கை வைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி. ஒரு மனைவி அழுறா, பிரதர் சொல்லிடாதீங்க, நான் சொல்லிடாதீங்க. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் நாம் சீரியஸாய், பாவத்தை நாம் சீரியஸா பாவிக்கணும். நம்மளுடைய குடும்பத்துல சண்டை, வாக்குவாதம், கலகம், கோபம் இதெல்லாம் நமக்கு தூரமா இருப்பதா. ஆண்டவரே, என் புருஷன் எப்படினாச்சும் இருக்கட்டும், நான் மனம் திரும்பிக் கொள்றேன். என் மனைவி என்ன வாய் அடிக்கிட்டோம், நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம், பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். எதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன்? இதுக்குதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். நான் வடக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். விரல் நீட்டாமல் இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன். வாயில நிபச்சொல் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குடும்பங்கள் சமாதானம் நிறைந்த குடும்பங்கள். ஆமென். நான் ஒரு காரியத்தை நான் சீரியஸா சொல்லியிருந்திருப்பேன். ஓகே, லெட் இட் பி, சீரியஸாவே இருக்கட்டும். யாரும் அந்தரங்கத்தில் தன்னுடைய மனைவியை அடிக்கிறவர்களோ, கை நீட்டுகிறவர்களோ, உபத்திரவப்படுத்துகிறவர்களோ, விரல் நீட்டுகிறவர்களோ
நிபச்சொல் சொல்லாதவர்களாய் புருஷன்மார்களும் மனைவிமார்கள் தங்களுடைய புருஷனை கனம் பண்ணி வாக்குவாதம், சண்டை, தர்க்கம் இல்லாத ஒரு கணவன் மனைவியா இருந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் மாதிரிகளாக நாம் இருப்போம். நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை கவனிச்சுட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியும், நல்லா தெரியும். பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா யாருன்னு தெரியும், எங்க அப்பா யாருன்னு தெரியும். பிள்ளைகளை நாம் ஏமாற்ற முடியாது. பிள்ளைகள் நாளைக்கு தரிகட்டு திசை கெட்டு போனுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க மேல நமக்கு ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியாது. நீங்க யோக்கியமாட்டு போயிடுவோம். நீங்க யோக்கியமா டேடி, மம்மி நீங்க முதல்ல டேடிக்கு முதல்ல கீழ்ப்படிங்க. என்ன பெருசா பேசுறீங்க? ஏன் வாலி பிள்ளை நீ கேள்வி கேட்குறான். நீங்க முதல்ல ரைட்டா? என்ன கேட்குறீங்க? நீங்க டேடிட்ட வாக்குவாதம் பண்றீங்க, நீங்க சண்டை செய்றீங்க, நீங்க மம்மி அடிக்கிறீங்க. ஓ போச்சப்ப இங்க சபையில எவ்வளவுதான் போதிச்சுதான் என்ன, எவ்வளவு போதிச்சு கொடுத்துதான் என்ன. ஸோ கடைசியா இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் இடர்லற்றவர்களாய் நாம் இருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இல்ல, மார்க் 9 9:42. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது. என்ன ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்க. இயேசு அப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? பார்த்தீங்களா? சிறு பிள்ளைகளுக்கு நாம் இடரல் உண்டாக்குகிற தாய் தகப்பனா இருந்தா அவரோட வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க கழுத்துல நல்லா ஏந்திர கல்லை கட்டி கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டுருன்றான். அவ இயேசு எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு இடர்ல உண்டாக்கிடாதீங்கன்னு பரிதபிக்கிறார் பாருங்க. நீங்க மாதிரியா நடந்துருங்க, பிள்ளைகளுக்கு உண்டாக மாதிரியா நடந்துருங்க. குயிக்கா ஒரே வார்த்தை. அதாவது புருஷர்களுக்கு, நான் மறுபடியும் சகோதரர்களுக்கு தான் நான் சொல்றேன், பிரியமானவர்களே, புருஷர்களாகிய நாம், வேதம் சொல்லுது, நாம் தான் தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமை. மனைவியானோல் புருஷனுடைய மகிமை அப்படின்னு சொல்லுது. மனைவியானோல் புருஷனுடைய மகிமை. புருஷன் தேவனுடைய சாயலும் தேவனுடைய மகிமையுமா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னுடைய சாயலையும் என்னுடைய மகிமையும் நீ தான் வெளிப்படுத்தணும். உன்கிட்ட தான் நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன். எப்படிங்க தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன சொல்லுங்க? இந்த வார்த்தையை பார்த்துருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். அந்த யாராவது ஒரு சகோதரர் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மிகப்பெரிய பொறுப்பு புருஷன்ட்ட தான் உண்டு. சரி, போதும். புருஷன் யார்? சாயல், தேவனுடைய மகிமை. மனைவி கீழே. போதும். புருஷன் யாருடைய மகிமை? புருஷன் தேவனுடைய மகிமை, தேவ சாயல். மனைவி புருஷனுடைய. அப்ப 1.5 காட்டில் 1 தேவன் அதிகமா வச்சிருக்கிறார். இப்ப தேவன் யாரிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என்னுடைய சாயலையும் என்னுடைய மகிமையும் புருஷனே நீதான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும், நீதான் வெளிப்படுத்தி காண்பிக்கணும். உன் மனைவியிடத்துல நான் எதிர்பார்க்கிறதை விட உன்னிடத்துல தான் அதிகம் எதிர்பார்ப்பேன். நீதான் என்னுடைய சாயல், என்னுடைய மகிமை. என்னுடைய நாமத்துக்கு நீ துர்க்கீர்த்தியை கொண்டு வந்துடாத. இது எவ்வளவு பெரிய பொறுப்பு. இந்த வார்த்தை என்னைக்கு ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாய் கொடுத்தாரோ அவ்வளவுதான். என் மனைவி விரல் நீட்டுறது போக்குவரத்துங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் உன் மனைவி இப்படி இருக்கா தெரியுமா? நீ அவ்வளவுதான். ஓ மகிமை, உன்னுடைய மகிமை மேன், அவ்வளவுதான் இருப்பா. நீ சரியில்லை. ஏன் இப்படி இருக்கான்னு டேக் த பிளேம். உன் மனைவியினுடைய பலவீனம், குறைகள், போக்குவரத்துல நீ உன் மேல எடுத்துக்க. அவ உன்னுடைய மகிமை. நீ எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சிருக்கியோ அவதான் அப்படிதான் இருக்கா. டேக் த பிளேம். என்ன இன்னும் வெளிப்படுத்து, என்னோட சாயலை நீ காண்பி காண்பி காண்பி. அப்ப தேவ சாயல், தேவ மகிமை அப்படின்னா புருஷர்களாகிய நாம தான் என்ன செய்யணும்? முந்தி தாழ்த்தணும். நாம தான் முந்தி இறங்கி வரணும்.
நாம தான் முந்தி மன்னிப்பு கேட்கணும், முந்தி மன்னிக்கணும், முந்தி சமாதானம் செய்யணும், முந்தி கால் கழுவணும், முந்தி கனம் பண்ணணும். எல்லாம் நாம தான் முந்தி செய்யணும். கனம் பண்றதா மனைவியை முந்திங்க, மன்னிப்பு கேட்கறதா முந்திங்க, கால் கழுவுறதா முந்திங்க. எல்லாவற்றிலும் நீங்க தான் முந்திக்கணும். புருஷர்கள் தான் முந்தணும், நான் முந்தணும். ஆண்டவர் சொல்லுவார், நீ முந்திக்க, மனைவி இடத்துல எதிர்பார்க்காத. சில சூழ்நிலைகள்ல மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னுடைய லெவலுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனைவியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதலுக்கு நீ அவளுக்கு இடரலா இருந்திருக்க, மன்னிப்பு கேளு. ஆண்டவரே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா, உன் இறங்கி வா, இறங்கி வா, மன்னிப்பு கேளு, மனைவி மன்னிப்பு கேளு. ஓகே, மன்னிப்பு கேட்டுறேன், சமாதானத்தை நாடு, முந்தி சமாதானத்தை தேடு. இப்படிதான் குமாரன் முந்தி நம்மளை தேடி வந்தார். நாம் அந்த சாயலை நாம் என்ன செய்யணும், நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வாராக, இந்த இப்படிப்பட்ட குடும்பங்கள், சண்டை இல்லாத குடும்பம், கோபம், தர்க்கம், வாக்குவாதம், யுத்தம் இல்லாத நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கட்டும். அதான் குட்டி பரலோகம். ஆமென். தேவன் அதனுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் இப்படி வாழும் பொழுது, இங்கேருந்து வெளியில வரும் பொழுது, இந்த சர்ச்சுக்கு நான் வந்தேன், கர்த்தருடைய தேவாலயத்துக்கு வந்தேன், சியோனுக்கு வந்தேன், எங்க குடும்பங்கள்ல சண்டை ஒழிஞ்சிருச்சு. ஆமென். எவ்வளவு சந்தோஷம். ஒரு காலத்துல எல்லாம் அடிச்சு கிடப்போம், ஒரு காலத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்போம். சாப்பாட்டுக்கெல்லாம் சண்டை போடுவேன். ஒரு சகோதரன் சொல்லுவார், சாப்பாடு சரியில்லைன்னா தட்டு அங்க போயிடுவான். எங்க தட்டு மேல போயிடும். சாதம்லாம் எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னா எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் மேல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இது சோறான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சா மேல சோறு அங்க போயிடும். இப்ப கழனி தண்ணி எடுத்து ஊத்துனாலும் என்னதான், அப்ப கழனி தண்ணி எடுத்து ஊத்துங்கன்னு அர்த்தமா? மேட்டர் கிடையாது, அது மேட்டர் கிடையாது. அது கழனி தண்ணியா, அது ரசமோ, அது சாம்பாரோ. சிலர்லாம் இருக்காங்க, சில புருஷர்கள்லாம் இருக்காங்க. சில புருஷன்மார்களுக்கு சில மனைவிமார்கள்லாம் என்ன செய்ய முடியாது, சாப்பாடுலாம் போட முடியாது. கேட்பாங்க, வாட் இஸ் திஸ்? இது முதல்ல நான் சாப்பிட்றேன், முதல்ல இதுக்கு பேர் குழம்பா ரசமான்னு முதல்ல சொல்லு, அப்புறம் நான் சாப்பிட்றேன், டெல் மீ. ஆஹா, இது குழம்புன்னு சொன்னா மாட்டிக்குவேன். நான் இன்னைக்கு குழம்பு தான் வைக்க சொன்னேன், ஏன் ரசம் வச்சேன்னு சொல்லு. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவன் சொல்ற தெளிவா சொல்றான் புருஷன், தெளிவா. இது முதல்ல இதுக்கு பேர் குழம்பா ரசமா, டெல் மீ. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து உட்காந்தாங்க, எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு ஒரு பஞ்சாயத்துல உட்காந்தேன். ரசமா, மனைவி பயந்து தடுமாறுறா. நல்ல புருஷனை புரிஞ்ச சகோதரி என்ன சொல்றான்னா, இல்லைங்க நான் குழம்புன்னு நினைச்சுதாங்க வச்சேன், என்ன போயிடுச்சு, குழம்புன்னு நினைச்சு வச்சேன், உள்ளதுன்னு சொல்லிட்டா பாரு, குழம்புன்னு நினைச்சு வச்சேன், அது இந்த அளவுக்கு ரசமா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். பிழைத்து கொண்டாய் போ. தலைவர் என்ன சொல்றாரு? பிழைத்து கொண்டாய் போ. பாவி மனுஷா. இப்ப இவரெல்லாம் என்ன ஆயிருக்கணும் இப்ப சொல்லுங்க பாப்பா? இப்ப எல்லாம் மரிச்சிருக்கணும். ஆமீன். இப்படி ஆரம்பத்துல நான் இருந்த பிரதர், இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்ப எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு மேட்டர் இல்லை அப்படின்னா பிரைஸ் லார்ட். அப்படின்னா நம்ம சர்ச் என்ன சர்ச்? சியோன். ஆமீன். நம்மளுடைய சர்ச் சியோன். நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களும் சியோனின் குடும்பங்களாய் இருப்பதாக ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனம் நம்ம மத்தியில் நிறைவேறுவதாக. இனி ஒரு ஜாதிக்கு விரோதமாய் ஒரு ஜாதி என்ன எடுப்பதில்லை? இந்த பட்டயத்தை எடுப்பதில்லை, இந்த பட்டயத்தை எடுப்பதில்லை. ஜெபம். பரலோக பிதாவே, எங்களுடைய எல்லா ஸ்தல சபைகளிலும் யுத்தம் இல்லாத, யுத்தத்தை கற்காத, சண்டை செய்யாத, கோபமும் தர்க்கமும் இல்லாத குடும்பங்களாய் எங்களுடைய குடும்பங்களை நீர் கட்டி சியோன் குமாரத்திகளாய் எங்களை அலங்கரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் எங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பங்களில் வாசம் செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.